பின்பு அவர் பன்னீர் வரையும் தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்குப் போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய ஈடையணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமான தேவஜனமே, இந்த ஜேடிகே டிவி மூலமாக உங்களோடு கூட இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் வாஞ்சையாக விருப்பத்தோடு கூட இந்த செய்தியை உங்கள் முன்பதாக வைக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இது காலம், கடைசி காலம். நாம் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே சரியாக நடப்போமானால் அவைகள் நம்மை கரெக்டாக கொண்டு சேர்க்கும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, உடைய சத்தியத்திலே நீ நடத்தி நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனபடினாலே இந்த நாளிலே இந்த ஜேடிகே டிவி மூலமாக உங்கள் முன்பாக வைக்கிற ஒரு வசனம் என்ன என்று கேட்டிங்கன்னா, எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் எந்தெந்தைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் எந்தெந்தைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 14ஆம் தேதி சாம்பர் புதன்கிழமை ஆரம்பிக்கிறது. எல்லாரும் உபவாசம் இருக்கிறவங்க உபவாசம் இருப்பாங்க. சிலர் நலமானதை புசியாமல் இருப்பாங்க, மதுரமானதை குடியாமல் இருப்பாங்க. ஆனால் இந்த உபவாச நாள் உண்மையிலே ஒரு பாரம்பரியம்தான் இருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நீங்கள் கருத்தில் கொண்டு இந்த 40 நாட்களும் இந்த ஜேடிகே மூலமாய் டிவி மூலமாய் வருகிற செய்திகளை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. அதாவது ஒரு செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை கேட்குறீங்க, அதில் கவனம் செலுத்துறீங்க, அதை குறித்ததான ஒரு தியானத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்கள் மனசை விட்டு சிந்தை விட்டு நீங்காது இருக்கும். சரிங்களா? அதனால் ஜேடிகே நேயர்களுக்கு வாசகர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான இதை நடத்துகிற ஐயா அம்மா அவருடைய குடும்பங்களுக்கும் நன்றி வாழ்த்துக்கள். அதனாலே பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை அதெல்லாம் ஒரு காரியம். ஏன்னா பரிசுத்தம் ஆக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் எந்தெந்தைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு பூரணம் இல்லாமல் வாழ்கிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க நெருக்கத்தில். சரி, இந்த வசனத்தை உள்வாங்கி வாழ்வதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றாங்க. இல்லைங்க, அது உள் வர வர நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படினாலே ஒரே பலியினாலே இவர் எந்தெந்தைக்கும் பூர்ணப்படுத்துகிறார் அப்படின்னு. பலி என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டின் பலி அது தினந்தோறும் செலுத்தப்படுகிறது. வருஷத்திற்கு ஒரு முறை ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து தேவ சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு கொண்டு வருவான். அது ஒரு பாரம்பரியமாய் போய்விட்டது. அந்த பலியின் மேல் தேவன் விருப்பப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இந்த பூமிக்கு வந்ததுனால இவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, இவர் அந்த ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கினார் இருக்கு. அவர் அந்த பாடுகள் வழியாக நம்முடைய மீறுதல் நிமித்தம் 5ஆம் வசனத்தில் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரே அவர் மேல் வந்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போது நம்முடைய மீறுதல், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கக்கூடிய ஒரு பலி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா
அதான் இயேசு கிறிஸ்து. அவர் எப்படி பலியாகிறார் அப்படின்னா, மெல்கிசேதேக் என்கிற ஒரு முறைமையின் வழியாக அவர் இந்த பிரதான ஆசாரியராக மாறுகிறார். மெல்கிசேதேக் என்கிற ஒரு முறைமையின்படி அவர் பிரதான ஆசாரியராய் மாறி, அந்த இயேசு கிறிஸ்து வந்த கோத்திரம் யூத கோத்திரம். ஆனால் ஆரோன் வந்தது லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்தில் தான் ஆசாரிய ஊழியத்தை செய்து ஜனங்களுடைய பாவங்களுக்காக பலி செலுத்துவார்கள். மிருகங்களை பலி செலுத்தி தேவனிடத்திலிருந்து ஒரு மீட்பை உண்டாக்க, தற்காலிக ஒரு விடுதலை உண்டாக்க அவர் இந்த பலி செலுத்துகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். அந்த யூத கோத்திரத்திலே ஒருவரும் ஆசாரிய ஊழியத்தை செய்யவில்லை, பணிவிடை ஊழியத்தை செய்யவில்லை, ஆசாரிய ஊழியத்தை செய்யவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இந்த ஆசாரியத்துவத்துடைய ஊழியத்தை அவர் பெறுகிறார். அதனாலே இந்த அழைப்பு, இந்த பிரிக்கப்பட்ட அனுபவம் ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆண்டவர் தம்முடைய குமாரனாகி பிதா தம்முடைய குமாரனை அனுப்பும் பொழுதே அவர் மூலமாக தான் மனுக்குலத்திற்கு மீட்பு உண்டாக வேண்டும், ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்று சொல்லிதான். பிதாவுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். சத்தியம் இந்த உலகத்திற்குள்ளே பிரவேசித்தது போது அது மகிமைப்படுத்தப்பட்ட காட்சி தான் கல்வாரி பலிபீடத்தினுடைய காட்சி. அந்த கல்வாரி பலிபீடத்தில் அவர் பலியாகும் பொழுது அதே எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறான், 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால், நல்ல கவனிக்கணும், பலமுறை அல்ல, ஒரே தரம் பலியிடப்பட்டதினால் அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தம் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்றது. இது 10ஆம் வசனம். ஆனால் 14ஆம் வசனம் என்று சொல்லுகிறது, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் எந்தெந்தைக்கு நினைச்சார் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் அப்படின்றார். அப்போ ஒரு மனிதனுடைய ஆவி, ஆத்மா, சரம் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருப்பதற்காகத்தான் இந்த பலி செலுத்தி குற்றத்தை நீக்கி பாவத்தை நீக்கி ஒரு பரிகாரத்தை அங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உண்டாக்குகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். பிரியமான தேவஜனமே, இந்த உலக வாழ்க்கையில் அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மனைவி, பிள்ளைகள் என்று குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு பரவி விசாலமாக இருக்கிற அந்த காலத்தில் எதை அறிய வேண்டும் என்று மக்களுக்கு அந்த அறிவு இல்லை. அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்கு வேணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா, என்ன அறிவு வேணும்? இவர்தான் எனக்காக வந்தவர், எனக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் பரலோகம் சென்று பிதாவுடைய சமூகத்தில் எனக்காக பரிந்து பேசுகிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நமக்காக இரத்தம் சிந்தினவரை நாம் மறக்கலாமா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நமக்காக இரத்தம் சிந்தி மீட்டவரை நாம் மறக்கலாமா? மறக்கக்கூடாதுல்ல. அப்போது அநேகர் இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, இயேசுவை என் பாவத்தை மன்னின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாவ மன்னிப்பு ஒரு முறை தான். இயேசு கிறிஸ்து பலியானது ஒரு முறை தான். இயேசு கிறிஸ்து பல முறை பலியாகலையே, ஒரே தரம் பலியா. இந்த காரியத்தை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இயேசுவை என் பாவத்தை மன்னி, இயேசுவை என் பாவத்தை மன்னின்றாங்க. எங்க அப்படி சொல்லலாமா அப்படின்னா, வேதம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அப்படின்னா நீங்கள் தாவீது அரசன்ட்ட கேட்டு பாருங்க, அவன் சொல்கிறான், அந்த ஆள் சொல்கிறார் என்னன்னு கேட்டால், என் மீறுதல் நீங்கள் என்னை சுத்திகரின்றார். பாவத்தை மன்னின்னு கேட்கல, சுத்திகரின்றார். அப்போ சுத்திகரிப்பு எவ்வளவு அவசியம் என்பதை தாவீது அரசன் அறிந்திருந்ததுனால சங்கீதம் 51ஆம் சங்கீதத்தை நீங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது சங்கீதம் 51ஐயும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரத்தையும் வாசித்து தியானித்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உங்களுடைய குறைகள் நிறைவுகளை கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பாருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி பார்க்கறது இல்லைங்க. பாவ மன்னிப்பு அடைஞ்சாச்சு, பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, ஞானசானம் பெற்றாச்சு,
ஆனால் இன்னொரு விஷயம் பாருங்களேன், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் சீசர்களாக மாறணும். ஆண்டவர் தான் சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், உலகத்தின் முடிவு பெறும் சகல நாட்கள் உங்களோடு கூட இருக்கிறேன். சீசர்களாக மாற்றப்பட வேண்டியவர்கள் நாம் இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் வருத்தமான செய்தி தான். ஆண்டவர் வந்தார், 12 சீசர்களை உருவாக்கினார், அவர்கள் அப்போஸ்தலர் பெயர் கொடுத்தாரு. அதற்கப்புறம் திரளான சீசருடைய தொகை பெருகிற்று. அப்படி இருக்குது. கிறிஸ்தவருடைய தொகை பெருகிற்று சொல்லப்படவில்லை, சீசருடைய தொகை பெருகிற்று. இன்றைக்கி கிறிஸ்தவருடைய தொகைகள் பெருகி இருக்கிறதுனால்தான் சபைகளுக்குள்ளே சமாதானம் இல்லை, குடும்பங்களுக்குள்ளே சமாதானம் இல்லை. ஏன்னா சீசர்களுக்கு விட்டு வெறுத்து வாழக்கூடிய ஒரு தன்மையை கர்த்தர் வைத்திருக்கார். சீசர் என்றாலே எல்லாவற்றையும் விட்டு வெறுத்து இயேசுவை பின்பற்றுகிறவன், இயேசுவை அடிச்சுவடை பின்பற்றுகிறவன், அவர் நமக்கு வைத்து போகிற மாதிரியை பின்பற்ற வேண்டும். நாம் பூர்ணப்படுத்தப்பட வேண்டுமே. ஆனால் இயேசு சிலுவையில் சிந்தின ரத்தம் இருக்கு இல்லையா, அந்த இரத்தத்தினால நாம் பூர்ணப்பட வேண்டுமே. ஆனால் தயவு செய்து நல்ல கவனிங்க, பாவ மன்னிப்பு என்பது ஒரு முறை தான். இயேசு சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டது ஒரு முறை தான். ஆனால் இது இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறதில்லை, விளங்கி கொள்றது இல்லைங்க. தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு சின்ன தவறுனோன்னு இயேசுவையும் பாவத்தை மன்னி இல்லை, அப்படி பைபிளில் சொல்லப்படலை. ஆனால் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதோட 1ஆம் வசனத்தில் இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால், பிரியமானவர்களே, ஆவியிலும் ஆத்துமாவிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்கத்தக்கதாக. எவ்வளோ அழகா வேத வசனம், எவ்வளவு அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறார். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்கத்தக்கதாக நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவுள். இந்த பரிசுத்தமாகுதல் தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவுள் அப்படின்றார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ நாங்கள் இடையில அப்பப்போ சின்ன தவறு பண்ணுறோம், பாவ மன்னிப்புன்னு கேட்கக்கூடாதா? இல்லைங்க, பாவத்தை மன்னின்னு கேட்குறதுக்கு சொல்லப்படலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனத்தில் ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்க. நான் வாசிக்கிற அந்த வசனத்தை 10-16-17 அந்த நாட்களுக்கு பின்பு, அதாவது எந்த நாட்களுக்கு பின்புனா பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நாட்களுக்கு பின்பு அவர்களோடு கூட பண்ணும் என்னுடைய உடன்படிக்கைன்னா, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்பதை உரைத்த பின்பு அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று இந்த வசனம் சொல்கிறது. ஆண்டு சொல்வார் பாருங்களேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பின்பு ஒரு புதிய உடன்படிக்கையை உள்ளே வைக்கிறார். என்ன உடன்படிக்கை அப்படின்னா, அந்த பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை அல்ல, புதிய ஏற்பாட்டினோட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருந்தால் அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினைப்பதில்லையா. எவ்வளவு சிம்பிளான ஒரு காரியம் பாருங்களேன். இன்றைக்கி பாவ மன்னிப்புக்காக அவரவர்கள் எங்கெல்லாமோ போகிறாங்க, தெய்வத்தை தேடி போகிறவர்கள். நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி தாங்க அலைஞ்சோம். கண் திறக்கப்படலை. அன்னைக்கு எங்கள் கண்கள் பார்வையடையலை, குருட்டுத்தனமாக இருந்து குருட்டு வாழ்க்கை வாழ்ந்தோம். கண் இருந்தும் குருடராக இருந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததுனால தான் அந்த கண்கள் திறக்கப்பட்டது. அவர் சொல்கிறாரு, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இருளின் அந்தகாரத்திலிருந்து வெளிச்சம் நமக்கு என்ன செய்யுதுன்னா இயேசு இடத்துலேருந்து வருது. அவர் சொல்ல, நானே தான் வெளிச்சம், நான் தான் வெளிச்சம் நான் தான் எல்லாம் அப்படின்றாரு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, அந்த பெரிய வெளிச்சத்துக்குள்ளே தான் நம்மளை கொண்டு வரார். அதனால் தாவீது அழகாய் சொல்கிறார், உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு கேட்டால் தேவனுடைய வார்த்தை தான். அதனால் நீங்கள் தப்பாக நினச்சி கொள்ளக்கூடாது. இந்த பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டாக்குனார். எபிரேயர் ரோமர் 10:4 சொல்றார், கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு முடிவாய் வந்தார். எவ்வளோ ஒரு காரியம் பாருங்களேன். அதே மாதிரி ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுவினுடைய
ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நல்ல அழகாக கவனிக்கணும். கிறிஸ்து இயேசுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு. இந்த உலகத்தில் பாவ மன்னிப்பு இல்லாமல் அலைகிற நிறைய ஜனங்கள் இருக்காங்க. ஏன்? கிறிஸ்துவத்துக்குள்ளேயுமே சபைகளுக்குள்ளேயுமே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாமல் இருக்கிறாங்க. வந்திருப்பாங்க, ஞானசானம் பெற்றிருப்பாங்க, சபையில் இருப்பாங்க. அது ஆர்சியாக இருக்கட்டும், சிஎஸ்ஐயாக இருக்கட்டும், எந்த சபையாக இருக்கட்டும். ஆனால் சட்ட ஒழுங்கின்படி தான் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமான தேவஜனமே, இந்த நாட்கள் நமக்கு ஒரு குறிக்கப்பட்ட ஒரு காலத்தை பாருங்களேன். எப்படி கேட்டிங்கன்னா, வருஷத்தில் 365 நாட்கள், இந்த வருஷத்தில் 366 நாட்கள். இது லீப் வருஷம் பாருங்கள். இதில் ஒரு 40 நாள் நமக்காக திருச்சபை சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு 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 பாரம்பரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 40 நாள் தெய்வ சமூகத்தில் கொஞ்சம் உட்காரணும். நம்ம செய்து கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட எல்லா குறைகள் நிறைவுகள் எதெல்லாம் கொஞ்சம் அலசி ஆராய்ந்து பார்த்து இந்த 40 நாள் சரி செய்வதற்காக கொடுக்கப்பட்ட காலங்கள். ஏன்னா நம்ம காலில் எழும்பி வேலைன்னு வந்து ஓடுறோம், குடும்பத்துக்காக ஓடுறோம், ஊழியத்துக்காக ஓடுறோம், எல்லாத்துக்கும் ஓடுறோம். அப்போது கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய ஒரு காலம் வேணும் இல்லையா? அமர்ந்திருந்தால் தானே அறிய முடியும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியில் உயர்ந்திருப்பேன்றார். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம் தெரியுமா? வசனத்தின் மூலமாய் பேசுகிறார், வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். அதனால் அப்போ என் பாவத்தை மன்னின்னு கேட்கக்கூடாதா? இல்லை, நல்ல கவனிங்க, அப்படி கேட்கக்கூடாது. அதுக்கு இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 சொல்கிறது, என் பிரியமான பிள்ளைகளே, ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவுடைய சமூகத்திலே பரிந்து பேசுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவர்தான். ஒரே பலியினாலே எல்லாம் பூர்ணப்படுத்திட்டாரு. அப்போ நம்ம விசுவாசித்து வார்த்தை உட்கொண்டு இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி ஓடணும் அப்படின்னா, நமக்கு சில காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் பழைய ஏற்பாட்டு பலியில் தேவன் திருப்தி அடையவில்லை. புதிய ஏற்பாட்டில் இயேசுவே பலியாகிறார். பிரதான ஆசாரியராக அவர் நமக்காக பலியானார். அந்த பலியினுடைய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கியிருக்கிறார். நம்மை தேவனோடு கூட ஒப்புரவாக்க பண்ணியிருக்கிறார். இந்த ஒரே பலியினால பூரணத்தை உண்டாக்குறார் இல்லையா? சரிதானுங்க? சமாதானம் உண்டாகுது, ஒப்புரவாகுதல் உண்டாகுது. அடுத்த நம்ம சொல்கிறார், எபிரேயரில் 10ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனம் சொல்கிறாரு, அவர் தன்னுடைய மாம்சத்தின் திரை வழியாக நாம் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டாக்கியிருக்கிறார். அந்த மார்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் சரி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு 20ஆம் வசனத்தில். அதனாலே ஒரு பூர்ணப்படுத்துகிற அனுபவம் நமக்கு வரணும் அப்படின்னா, நம்ம அதாவது போடப்பட்ட அஸ்திவாரத்துக்குள்ளே திரும்ப போகக்கூடாதுங்க. மனம் திரும்பியாச்சு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றாச்சு, ஞானஸ்தானம் பெற்றாச்சு, பரிசுத்தாவிடைய வரத்தை பெற்றாச்சு. அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் இல்லையா, 7 விதமான உபதேசங்கள்: மனம் திரும்புதல், பாவ மன்னிப்புக்கு ஞானஸ்தானம், பரிசுத்தாவிடைய வரம். 3 அடுத்த 4வது மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்வது. 5வது அப்போஸ்தலருடைய உபதேசம். 6வது அந்யோன்ய அப்பம் பிட்குதல். 7வது ஜெபத்திலே தரித்திருத்தல். இந்த 7 விதமான உபதேசத்தை உள்ள கொண்டு வரும்போது இவைகள் நம்மளை பூர்ணப்படுத்தும். வசனம் நம்மளை பூர்ணப்படுத்தும், தேவனுடைய வார்த்தை பூர்ணப்படுத்தும். ஏன்னா அதுக்குள்ள வார்த்தைக்குள்ளதான் பூர்ணமாக. அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருக்கும்படி அப்படின்னு வேதம் சொல்லுது. பூர்ண சர்க்குணத்துக்குள்ள தான் ஆண்டவர் நம்மளை நிச்சயம் நடத்த விரும்புகிறார். ஆனால் அப்படினாலே இந்த பகை, விரோதம், கசப்பு, போட்டி, பொறாமை இதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் இந்த 40 நாளும் நீங்கள் காத்திருப்பீர்களானால், களங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேலே நீங்கள் வாஞ்சையாயிருந்து அமர்ந்திருந்து படிப்பீர்களானால் அந்த வசனம் உங்களை சரிப்படுத்தும், உங்கள் பாதை சரிப்படுத்தும். நீங்கள் போகிற பாதை சரிதானா தவறா என்று அது உங்களை சுட்டி காட்டுங்க. சிக்ஷித்து உடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிலர் நினைக்கிறாங்க,
நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். அவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதாங்க பிரச்சனை நிறைய வருது. ஆனால் ஊழியக்காரங்க அப்படி சொல்லலையே. ஏற்றுக்கொண்டா ஆசீர்வாதம் வந்துடும், சுகம் வந்துடும், எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த தேவராஜ்யம் உள்ளே வரும்பொழுது வருகிற நெருக்கங்கள் இருக்குது பார்த்தீங்களா? கர்த்தர் சொல்ல, உபத்திரவத்தின் குகையில் உன்னை தெரிந்து கொண்டேன். புடமிடுகிறார். வெள்ளியை புடமிடுகிறது போல இல்லை, பொன்னை புடமிடுகிறது போல இல்லை. ஆண்டவர் நம்மளை வசனத்தில் வைத்து அவர் புடமிடுகிறார். எதற்காக? நாம் பொன்னாய் விளங்க வேண்டும் என்பதற்காக. இந்த வாழ்க்கை குறுகினதுங்க. எப்போ முடியும்னு சொல்ல முடியாது, எந்த நேரம் முடிவடைன்னு சொல்ல முடியாது. நினையாத நேரத்தில் வாழ்க்கை முடிவடைவது போல கர்த்தரும் நினையாத நேரத்தில் சிவர் வருவார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆனதுனாலே உங்கள் ஜீவியத்தில், இந்த உலக வாழ்க்கையில் உங்கள் ஆவி எப்படி இருக்கிறது, உங்கள் ஆத்மா எப்படி இருக்கிறது, உங்கள் சரீரம் எப்படி இருக்கிறத இந்த 40 நாள் உபவாசத்தில் சரி செய்து உங்களை பூர்ணப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று பட்சமாக இந்த JTK மூலமாக உங்களை மிகவும் அன்போடு வாஞ்சித்து கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களை வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் சரி செய்து கொள்ள பாருங்கள். அவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், அவர் சொன்னார், இவர் சொன்னார், அதெல்லாம் வேண்டாங்க, அதெல்லாம் வேண்டாம். கர்த்தர் என்ன சொன்னார், இயேசு என்ன சொன்னார், அதை கவனிங்க. அப்போ புதிய உடன்படிக்கை உள்ள வரும்பொழுது அந்த பாவம் எல்லாம் நீங்குது. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி புதிய பிரமாணத்தை உள்ளே வைக்கிறார். அதான் ஆவியின் பிரமாணம். இந்த ஆவியின் பிரமாணம் உள்ளே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும். பாருங்க, நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்ற உடனே உங்கள் பேர் பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுது இல்லையா? ஏதா ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, பிதாவின் மகிமையிலே, நல்ல அருமையாக கவனிக்கணும், பிதாவின் மகிமையிலே கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல, கிறிஸ்து மரித்தோர்ந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய ஞான ஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணப்பட்டோம் என்று வேதம் சொல்கிறது. புதிதான ஜீவன் வரணும்னா பழசு போகணும், புதுசு வரணும். பவுல் அழகாய் சொல்கிறார். ரோம 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், அப்படினாலும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கும். அந்த புதிதாக்கப்படுகிறதாங்க பூரணம். அதனால தான் பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போவோமாக அப்படின்றார். பூரணத்தை நோக்கி நம்ம வாழ்க்கை இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் ஜெயம் கொள்ளுகிறவளாக இருக்க வேண்டும், ஜெய ஜீவம் இருக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், வேதத்தை அறிய வேண்டிய பிரகாரம் அறியணும். ஏங்க, இந்த 40 நாளில் ஒரு தீர்மானம் பண்ணோம். ஒரு நாளைக்கு 15 அதிகாரம் வாசித்தீங்கன்னா 3 மாதத்தில் பைபிள் முடிச்சிடலாங்க. அருமையான ஒரு காரியம், சரிங்களா? 3 அதிகாரம் வாசிக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ? காலையில் ஒரு 5 அதிகாரம் வாசிங்க, மத்தியானம் ஒரு 5 அதிகாரம் வாசிங்க, இரவு 5 அதிகாரம் வாசிங்க. காலையிலையும் மத்தியானம் இரவு சாப்பிட்றீங்கல்ல, டாக்டரு உங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனால் இந்த மாத்திரையை 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொன்னால் இரவு நேரத்தில் அலாரம் வச்சுட்டு எழுப்பி என்ன சரிங்க கொடுக்குறீங்கல்ல? அதே மாதிரி வேத வசனம் உள்ளே போக 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 அது உங்கள் சாயலை மாற்றும். எப்படி கேட்டிங்கன்னா, நான் ஒரு 2-3 வசனத்தை மட்டும் உங்கள் மத்தியில் வைத்து நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள் அப்படின்றார். களைந்து போடுதல் சிலுவையிலே, தரித்து கொள்ளுதல் உள்ளான மனுஷன்ல. அதே இதில் இந்த 24ஆம் வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் சிருஷிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். பிரியமான தெய்வ ஜனமே, பூரணம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவியில் பூரணம் எப்படி வரும்னா, ஆவி அந்த 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தராலே தானே அந்த சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகிறோம். இது ஆவியிலே தேவ சாயல் உண்டாகிறது, ஆவியானுடைய சாயல். நல்லா கவனிக்கணும். ரோமர் 8:29 ஒரு அழகாக சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா,
8:29 தம்முடைய குமாரன் அநேகருக்குள்ளே முதற் பேரனாக இருக்கும் பொருட்டு தேவன் எவளை முன்னறிந்தாரோ அவளை தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக முன்குறித்தார். முன்னறிதல், முன்குறித்தல் எதற்காக? குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்காக. அதனால்தான் கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தோடைய சாயலுக்கு ஒப்பாக பூர்ணப்படுத்தப்பட வேண்டும். சரிங்களா? நாம் ஜெபிப்போமா? ஒரு பூரணத்தை நோக்கி நாம் கடந்து போக வேண்டும். மறுபடியும் அதே எபிரேயர் 10:14 சொல்லப்பட்டது போல பரிசுத்தமாக்கப்படுகிறவளை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பு பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சாதாரண மனுஷன், மண்ணான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர் எங்களை விண்ணுலகத்திற்கு கொண்டு போவதற்காக உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவுடைய பலியினாலே, இரத்தத்தினாலே, ஆண்டவரே மரணத்தினாலே எங்களை புது மனுஷனாய் மாற்றி பூர்ணப்படுத்தி நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுத்துகிற உம்முடைய மகா பெரிய மகிமைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த வார்த்தை பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பிதா பூர்ணராக இருக்கிறது போல, இயேசு பூர்ணராக இருக்கிறது போல, ஆவியானவர் பூர்ணராக இருக்கிறது போல, எல்லாரும் இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பூரணத்தை நோக்கி கடந்து போகக்கூடிய அந்த 2 கொரிந்தியர் 7:1 சொன்னது போல சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தெய்வ பயத்தோடு பூர்ணப்படுத்த கடவும். அப்படி பூர்ணப்படுத்தி வாழ கர்த்தர் அனுக்கிரகம் அனுப்பிறாங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. JTK டிவியினுடைய நிர்வாகி, அதை பொறுப்பெடுக்கிறவர்கள், உடன் ஊழியர்கள், ஒத்தாசை பண்ணுகிறவர்கள் எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, நிறைவேற்றங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.